நம்ம விலை மீன் வாங்கிட்டு வந்து வெட்டி வச்சுருக்கோம். இது கடையை மார்க்கெட்லேயே நம்ம வெட்டியே வாங்கிட்டு வந்தாச்சு. ஒரு மீனை வந்து ரெண்டு பாகமாக வெட்டியிருக்கு. மண்டை ஒன்று வால் ஒன்று, துண்டு கிடையாது. இந்த மீன் வந்து நம்ம வீட்டிலேயே வெட்டலாம். ஆனால் முள் வந்து இந்த சைடில் வந்து கையில் குத்தும், வலுவான முள்ளாக இருக்கும். இந்த விலை மீனில் மட்டும் குழம்பும் நல்லாயிருக்கும், மீனும் நல்லாயிருக்கும், சின்ன பிள்ளைகளுக்கு பிச்சு கொடுக்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் கழுவும் போது நமக்கு வந்து முள் வந்து கையில் குத்தாமல் பார்த்துக்கிறணும். இந்த முள் குத்துச்சுன்னா ரொம்ப அப்படி தேல் கொட்டின மாதிரி கடுக்கும். இப்போ நம்ம வந்து வெட்டியே வாங்கினதுனால கழுவ மட்டும் செஞ்சால் போதும். நல்லா கழுவி வச்சுக்குவோம். நம்ம விலை மீன் குழம்பு வைக்க போகிறோம். இப்போ எண்ணெய் காய்ச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ கடுகு போட்டுக்குருவோம், கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்குருவோம். இது ரெண்டும் நல்லா வெடிக்கணும். கடுகும் வெந்தயம் நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை போட்டுக்குருவோம். இப்போ நம்ம வந்து 2 கருவேப்பிலை போட்டுக்கணும். இது நல்லா கொஞ்சம் வெங்காயம் வந்து ஒரு பொன்னிறமாக வரட்டும். அது வெந்து அப்போ தான் நல்லா மணமாக இருக்கும் குழம்பு. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு, நல்லா மணமாக இருக்குது. இந்த மாதிரி வந்து மீன் குழம்பு கருவாடு குழம்புக்கெல்லாம் தாளிக்கும் போது இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும். இப்போ நம்ம வந்து தக்காளியை போட்டுக்கணும். இது பச்சை மிளகாய், இது வந்து மாங்காய். இது வந்து பழம் நினைப்பீங்க, காய் நல்லா காய் கல் மாதிரி காய் பழம் போல் இருக்கும். ஆனால் கலர் இப்படி இருக்கும். ஆனால் புளிப்பு வாயில் வைக்க ஆகாது. பழுத்துருச்சுன்னா நல்லா சூப்பராக இருக்கும், மணமாக இருக்கும், நல்லா இனிப்பாக இருக்கும். ஆனால் பழுக்கிற வரைக்கும் இது வந்து நல்ல கரும் காய் தான். இது காய் நம்ம வெட்டினாலும் இந்த கலரில் வருது. இப்போ இதுக்கு வந்து குழம்பு பொடி போட்டுக்கணும். இதெல்லாம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. இது எல்லாமே நல்லா வதங்கணும்னு தேவையில்லை. இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். நம்ம அதுக்கு வந்து தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்ற போகிறதில்ல. அதான் நான் குழம்பு பொடி வந்து அதிகமாக போட்டிருக்கேன். குழம்பு வந்து திக்காக இருக்கணுங்கிறதுக்காக. தேங்காய் அரைச்சி ஊற்றினோம்னா கொஞ்சம் குழம்பு பொடி கொஞ்சம் குறைச்சிக்கலாம். நம்ம தேங்காய் ஊற்றாமல் வச்சோம்னா மொதல் நாள் வச்ச குழம்பு மறுநாள் வரைக்கும் கூட கெட்டு போகாது. தேங்காய் ஊற்றிட்டோம் அப்படின்னா நம்ம இடையில 2 தடவை சுட வைக்கணும். ஏன்னா அது வந்து ஒரு மாதிரி சளிச்சு போன மாதிரி நுர வந்துடும். இப்போ நம்ம வந்து தேங்காய் ஊற்றாமல் வைக்கிறதுனால நாளைக்கு வரைக்கும் கூட நல்லாயிருக்கும். மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம மீன் எடுத்து போடுவோம். விலை மீன் இந்த மாங்காயெல்லாம் வெந்திருக்கும், நல்லாயிருக்கும். மாங்காய் கடைசியாக போடலான்னு நினைப்பீங்க. மாங்காய் கடைசியாக போட்டாலும் வேகாது. இந்த மாங்காய் வந்து கரையவே செய்யாது, நல்லா கல் மாதிரி கிடக்கு. ரெண்டு மீன் மண்டையை ஒன்றா போட்டு இந்த மாங்காய் வந்து அப்படியே கரையாமலே கிடக்கும், கல் மாதிரி. அதான் அந்த மாங்காயை வந்து ஒன்றாவே போட்டேன். இல்லைன்னா ஒவ்வொரு மாங்காய் வந்து ரொம்ப குளக்குளன்னு ஆயிரும். அப்படி மாங்காவாக இருக்குது அப்படின்னா நம்ம இறக்கிறது கொஞ்சத்துக்கு மேலே போடலாம். இது வந்து எவ்வளோதான் வெந்தாலும் கரையே செய்யாது. குழம்பு மூடி வச்சுருவோம். மூடி வச்சு நல்லா கொஞ்சம் வத்த வச்சு இறக்குவோம். மீன் குழம்பு நம்ம வச்சுட்டோம். விலை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு வந்தால் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. குழம்பு ரொம்ப தண்ணி இலக்காகவும் இல்லை, பரவாயில்லாமல் இருக்கும். ரொம்ப கெட்டியாகவும் வைக்கலை. இந்த மாங்காயை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் மீனை உடைக்க முடியல, மீனுக்குள்ளே கை போயிடுச்சுன்னா அவ்வளோதான். இந்த மாங்காயெல்லாம் அப்படியே எங்கே குழையவே இல்லை, அப்படியே கல் மாதிரி கிடக்கு. இப்போ நசுக்கி பார்த்தா மட்டும் அது நசுக்கப்படுது. ஏன்னா இந்த மாங்காய் வந்து குழையவே செய்யாது. எவ்வளோ நேரம் வேக வச்ச குக்கரில் நான் ஒரு நாள் வச்சுருந்தேன். குக்கரில் போட்டால் கூட இந்த மாங்காய் குழையலை. வேறு ஒரு மாங்காய்னா கூழ் மாதிரி ஆயிரும். மீனும் நல்லா, இது வந்து தலைப்பாகும், மீனுடைய தலை. இதுவும் நல்லா உடையாமையே கிடக்கு.
நம்ம கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டே தான் வச்சோம். ரொம்ப அடுப்பை கூட வைக்கக்கூடாது. இப்போ இதை வந்து நம்ம அடுப்பை இறக்கிட்டோம்னா குழம்பு நல்லா ஆறின பிறகு ரொம்ப ருசியாக நல்லாயிருக்கும். விலை மீன் குழம்பு வந்து இது ஒரு தனி டேஸ்ட்டில் இருக்கும். மற்ற மீன் குழம்பெல்லாம் அது ஒரு மாதிரி இருக்கும், ஒன்று போல் இருக்கும். டேஸ்ட்டு வேறையாக இருக்கும், ஆனால் மனம் வந்து எல்லாமே வேறு மாதிரி இருக்கும், ஒன்று போல் இருக்கும். இந்த விலை மீன் மட்டும் மனமே வேறு மாதிரி இருக்கும். நான் அடிக்கடி விலை மீன்லாம் ரொம்ப வாங்க மாட்டேன். நான் வாங்குறது கிழங்கா மீன், ஊளி மீன் வாங்குவேன். இது வந்து ரொம்ப நான் ஜாஸ்தியாக வாங்க மாட்டேன். ஏன்னா முள் வந்து ரொம்ப வலுவாக இருக்கும். சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் சாப்பிட்டாங்கன்னா தொண்டைக்குள்ள மாட்டிக்கிற பயத்தில் இப்படி மீன்லாம் நான் வாங்க மாட்டேன். முள் இந்த விலை மீனில் வந்து முள் ரொம்பவே வலுவாக இருக்கும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த மீனை வந்து முழுசாகவே நம்ம பொரிக்கலாம். பொரிக்கணுன்னு தான் சின்ன சின்ன மீனாக வாங்கினேன். ஆனால் அதுக்கப்புறம் குழம்பு வச்சுருவேன்ட்டு தலைப்பகுதி ஒரு பக்கமும் வால் பகுதி ஒரு பக்கமாக ரெண்டு ரெண்டாக வெட்டி வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த மீனை பொரிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். முழுசாக நம்ம போட்டு பொரித்தோம்னா பிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா சதையாக இருக்கும். அதில் முள் வந்து ஒரே முள் தான் இருக்கும், ஆனால் வலுவான முள்ளாக இருக்கும். அதை இப்போ குழம்பு வச்சுட்டேன் நான். இந்த மாதிரி நீங்களும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கி விட்ருங்க.